கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? லைக் போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், சி ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாள் நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒவ்வொரு தடவை வந்து ஒரு துறையை பற்றி அதில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன, எந்த அளவுக்கு அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்குமான ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அண்ட் எவ்ரி திங், அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வெர்சஸ் பப்ளிக் அப்படின்வாங்க. ஸோ பப்ளிக்கோட மென்டாலிட்டியே வந்து சில டைம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்குங்களா? ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்ஸ் என்ன, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து நம்ம வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணியோ இல்லைனா வந்து கூகுளில் எடுத்தோ அதெல்லாம் பார்த்துலாம் பேசல, எக்ஸ்பீரியன்ஸில் பேசப்படுற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச காவல்துறை. எதனால எனக்கு காவல்துறை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து பர்சனலாக போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு ட்ரீம் என் லைஃப்ல நடக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம். பட் ஸ்டில் அது ஒரு நைட் மேராகவே போகுது. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி காவல்துறை அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே எனக்கு ஏன் பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியமாக, கட்டுப்பாடாக, கண்ட்ரோலாக, டிசிப்ளினாக, ஒரு யூனிஃபார்மிட்டியா, அந்த ஒர்க், இந்த ஒர்க்னா இந்த ஒர்க் இப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட் வச்சு ப்ளே பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே காவல்துறை அப்படின்னு வந்துட்டு அதே எல்லாருமே வந்து பழைய காலத்து பாடலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் காவல்துறையே வராங்க, கிளைமேக்ஸ் கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்த காலம்லாம் உண்டு, கரெக்டுங்களா? பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற காவல்துறை இன்னைக்குமே கிரேட் காவல்துறை தான். இன்னைக்கு காலம் மாற 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 காவல்துறையும் அவங்களுடைய அப்கிரேடேஷன் அப்படின்றத பண்ணிட்டே வரும்போது இன்னைக்கு இருக்கிற காவல்துறை வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் எ ஸ்மால் திங், சரிங்களா? எதனால அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு துறை இருக்கு. காவல்துறையிலேயே பெண்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அப்புறம் சைபர் விங் ஒன்று இருக்கு, அப்புறம் சிவில் கேசஸ் இருக்கு, அப்புறம் கிரைம்க்கு ஒன்று இருக்கு. ஸோ ஏகப்பட்ட துறைகள் வந்து காவல்துறையிலேயே இருக்கு. அப்படின்னும் போது அவங்களோட ஒர்க் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி கிரேட் திங் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே காவல்துறை அப்படின்னு வரும்போது இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து நம்ம உடல் சார்ந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாமே கிளீனாக தெரிஞ்சிடும். ஒரு ஆடிட்டர் கிட்ட போகிறோம், அவருக்கு வந்து நம்மளுடைய வெல்த் சார்ந்த விஷயங்கள் என்ன, நம்மளுடைய வெல்த்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட வந்து சொல்லிடுவோம். பட் ஒரு காவல்துறை அப்படின்னு வரும்போது எல்லா விஷயங்களையுமே அவங்க வந்து கேதர் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ ஒரு பர்சனை பார்க்குறாங்க அப்படின்னா அவருடைய ஹெல்த் எப்படி இருக்குது, அவருடைய வெல்த் எந்த மாதிரி இருக்குது, அவருடைய கிரைம்ஸ் என்ன, அவர் சிவில் எந்த மாதிரி கிரைம்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லவரா கெட்டவரா, அவர் பார்க்கும்போதே ஒரு அந்த டாட் வச்சு அவரை கெஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ்பிங் பவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்டு லெவலில் தமிழ்நாடு காவல்துறை செகண்ட் அப்படின்ற மாதிரி அப்போல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் நம்ம காவல்துறை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். எதனாலனா